Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? இல்ல இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. முட்டையை சமைக்க யூஸ் பண்ணும்போது நம்ம முட்டையை எப்போதுமே டைரக்டா அப்படியே ஊத்த மாட்டோம். அதை ஒரு கிண்ணியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு கிண்ணியில் பவுல்லையோ ஊற்றும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த வெள்ளைக்கரு அந்த கிண்ணியிலே கொஞ்சம் ஒட்டிக்கும், ஃபுல்லாக இறங்கவே இறங்குது. அதை நம்ம ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ நம்ம அதை வலிச்சுக்கிட்டு இருப்போம். இனிமேல் நீங்கள் முட்டையை இந்த மாதிரி ஊற்றும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி கிண்ணியில் ஊற்றுங்க. உங்களுக்கு ஒரு சொட்டு கூட அதில் கிண்ணியில் நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் முட்டையை அதை கிண்ணியில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த கிண்ணியை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை ஊற்றிங்க. சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிண்ணியில் சுத்தமாக அந்த முட்டை ஒட்டவே ஒட்டாது. நீட்டாகவே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள குட்டி பசங்க இல்லை நம்மளுக்கே ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடணும்னு தோணும். அப்போதைக்கு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் ஸ்பெஷலாக டேட்ஸ், நட்ஸ் அந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்ஸ்லாம் சாப்பிட சொன்னோம்னா அது ரொம்ப இனிக்கும், ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப இனிப்புங்கிறது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஸ்கூலுக்கோ இல்லை வீட்லேயே உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி டேட்ஸ் கொடுக்கும்போது இங்கே உள்ள சீடை எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா சீடை எடுத்துட்டு அதுக்கு உள்ளே ஏதாவது நட்ஸு, பாதாம், முந்திரி அந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்லி ஒதுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நட்ஸையும் சேர்த்து உள்ளே வச்சு கொடுக்குறனால அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட்டி பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸோ இல்லை வீட்லேயோ இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கத்திரிக்காவை எப்படி தான் நறுக்கி போட்டாலும் அது ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். அதுக்காக நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா தண்ணியில் நறுக்கி அதில் போடுவோம். அப்படி தண்ணியில் போடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் அது ஒரு மாதிரி கருப்பாயிரும். அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமைக்கும் போது அந்த எப்போ கத்திரிக்காய் போடணுமோ அந்த டயத்தில் அவசரமாக கட் பண்ணிவிட்டு போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கத்திரிக்காய் கருக்கவே கருக்காது. இந்த மாதிரி நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் இந்த கத்திரிக்காவை நறுக்கி போட்டிங்கன்னா அது கருக்கவே கருக்காது. நீங்கள் அதை ஒரு அரை மணி நேரம் கூட வச்சுருந்தா கூட அது கருப்பாக ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் நீங்கள் சமைக்கும் போது நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காவை போட்டுட்டு வதக்குவோம். அதுக்கு அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை தாச்சியில் ஊற்றிட்டு அதில் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு வறுத்துருங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குழம்புல எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலையே கீரியில் ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது நம்மளுக்கு அதில் டாப்பிங்ஸ், நட்ஸ் போட்டோம்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நட்ஸ் போடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே கொடுக்கும். அதுக்கு நம்ம மேலே டாப்பிங்ஸ் மாதிரி போடுறது பெருசாக போடாமல் குட்டியாக போட்டோம்னா அது பசங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு கட் பண்ணுறதுக்கு நமக்கு தனி டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் அது ஒரு வேலையாக எடுத்துக்காமல் உங்கள் ஃப்ரீ டயத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணுமோ அப்போதைக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமும் ரொம்ப சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரே நம்ம வீட்டில் கம்பல்சரி இருக்கும். ஸ்பெஷலாக கிச்சனில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரேயில் தான் நம்ம வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி ஏதாவது உருளைக்கிழங்குலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லைன்னா எண்ணெய் வைக்கிறது கூட சில பேர் வீட்டில் இந்த இதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ட்ரே வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு கீழே எந்த ஒரு கேப்புன்னு நம்ம அந்த கவுண்டர் டேப்பே நம்ம க்ளீன் பண்ணும்போது இதை ஒன்று ஒன்றா எடுத்துட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஏதோ எண்ணெய் இல்லை தண்ணியே ஊற்றுனா கூட நம்ம வாஷ் பண்ணும்போது இந்த ட்ரேயும் சேர்த்து தான் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்னோட டபுள் வேலையாக இருக்கும். அதுக்கு இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஊற்றினாலோ தண்ணி ஊற்றினாலோ நம்மளுக்கு அந்த ட்ரேயில் படவே படாது.
அதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் சிரப் கொடுப்போம்ல, காஃப் சிரப்பாக இருந்தாலும் சரி, பசங்க குட்டி பசங்க இருந்தால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே நம்ம சின்ன பசங்களுக்கு சிரப் தான் கொடுப்போம். அதில் இந்த மாதிரி ஒயிட் கலர் மூடி இருக்கும். இந்த மூடியை தான் நம்ம வச்சு இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் கேப் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மூடியோட கேப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நான் 4 எடுத்திருக்கேன். இந்த 4மே ஒரே சைஸாக இருக்கணும், ஒரே சைஸ் ஒரே ஷேப்பாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்று பெருசு சின்னமாக இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த 4மே சேம் சைஸில் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த ட்ரேயை இந்த மாதிரி பின்னாடி கவுத்துட்டு 4 எஜ்ஜிலையும் தான் நான் அதை ஒட்ட போகிறேன். இது ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிக்விக்கு இல்லாட்டி வேறு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூ ஏதாவது வாங்கிக்கோங்க. ஹாட் க்ளூவாக இருந்தால் கூட ஓகே தான். இந்த மாதிரி இதில் அந்த 4 எஜ்லேயும் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்கன்னு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 4 எஜ்லேயும் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த கேப்பை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுவே சீக்கிரமாகவே காஞ்சிரும். இங்கே பாருங்க, இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஏதாவது தண்ணி ஊற்றினாலோ எண்ணெய் ஊற்றினாலோ நம்மளுக்கு அந்த ட்ரேயை டச் பண்ணவே பண்ணாது. நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசைக்கல்லை மெயின்டைன் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அதை பார்த்து தான் பண்ணணும். ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. தோசை ஊற்றின கல்லில் சப்பாத்தி போடக்கூடாது. இல்லை தோசை ஊற்றாமல் அப்படியே விட்டுட்டா கூட அந்த எகெயின் ஒரு 15 நாளில் கழித்து நீங்கள் அதே தோசைக்கல்லில் தோசை ஊற்றி பாருங்கள், தோசை வராது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு தோசை எப்படி போட்டாலும், சப்பாத்தி போட்ட கல்லாக இருந்தாலும் சரி, அது தோசை ஊற்றாமல் ஒரு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கே விட்டுட்டு எகெயின் நீங்கள் தோசை ஊற்றினாலும் ஓவர் ஹீட் ஆனாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தோசை சுத்தமாக அது ஒட்டிக்காது, பிய்யாமல் சூப்பராக வரும். நம்மளுக்கு தோசைக்கல்லில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பிஞ்சு போன தோசை, அதில் ஒட்டின தோசை எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற்றின தோசை அதில் இருந்தால் கூட எகெயின் நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு தோசை ஒழுங்காக வரவே வராது. அதனால் இந்த மாதிரி சுத்தமாக அந்த தோசை எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டு இதில் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை தான் எடுத்துருக்கேன். இதை ஒரு காட்டன் துணி, ப்ளெயினான காட்டன் துணியில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வச்சு எல்லா இடத்துலையும் அந்த கல்லில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தியே நீங்கள் தேய்ங்க. ஏன்னா அந்த புளி நம்மளுக்கு அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா தோசைக்கல்லை நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் தேய்க்கிற மாதிரி வெங்காயத்தை எடுத்து ஒரு வாட்டை நல்லா தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயத்தில் பெரிய சைஸும் இருக்கும், அந்த மாதிரி வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை தேய்ங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு தோசை குறுகலாகவும் இருக்கும், நல்லா எங்கனையும் பிஞ்சு போகாமல் சூப்பராக வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ தோசைக்கல்லை நம்ம ஓவர் ஹீட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஓவர் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தோசைக்கல் எகெயின் நம்மளுக்கு தோசை ஊற்ற கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓவர் ஹீட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போதும். கேட்பாங்க, நான் தோசை ஊற்றி நான் இப்போ தோசை எடுக்கிறேன், எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.